கண்கள், நமக்கு 2 கண்கள் இயற்கையாகவே நம் உடலில் தலையில் இருக்கிறது. ஏன் தலையில் வைத்தார்கள், காலில் வைக்கவில்லை என்றால், இந்த உலகத்தையே சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையும் கண்களால் பார்க்க முடியும். அது என்ன, ஏது, எப்படி என்று அறிந்து கொள்கிறோம். முதலில் நமக்கு அது தெரியாது. ஆனால் யாரோ ஒருவர் சொன்னார், நாம் பார்க்கின்ற கண்களால் பார்க்கின்ற அனைத்துமே அது இருக்கிறது, அதெல்லாம் இருப்பதால் தான் நான் பார்க்கிறோம். இதோ வானத்தை பார்க்கிறோம், இதோ கட்டிடங்களை பார்க்கிறோம், இதோ இங்கே தென்னை மரத்தை பார்க்கிறோம், இதோ வீடை பார்க்கிறோம். இப்படி வானத்தில் பூமியில் நாம் பார்ப்பது எல்லாமே சிலது இயற்கையாகவே இருந்தன, இருக்கின்றன, இருக்கும். மலைகள் போல, நதிகள் போல, மண் போல, மரங்கள் போல, காடுகள் போல, கடல் போல, விண்மீன்கள் போக, சூரியன் போல, சந்திரன் போல, வால் நட்சத்திரம் போல, அனைத்துமே இயற்கையாகவே தானாகவே அவைகள் இருந்தன. யாரோ ஒருவர் பெயர் சொன்னார், அந்த பெயரை நாம் பற்றி கொண்டோம். நாம் என்ன செய்தோம்? பற்றி கொண்டோம். அதை எல்லோருக்கும் சொல்கிறோம். புத்தகத்தில் எழுதி வைத்து, இது சூரியன், இது சந்திரன், இது வால் நட்சத்திரம் என்று நாம் தான் பெயர் வைத்தோம். இதையெல்லாம் வைப்பதற்கு ஒரு மொழி தேவைப்பட்டது. இல்லை என்றால் எப்படி எழுத முடியும்? அப்படி முதலில் மனிதன் எதை பேசினான், எதை எழுதினான் என்றால் அந்த மொழி தமிழ் மொழிதான். நம்ம அங்கே போக வேண்டாம். நமக்கு கண்கள் தான் எல்லா காட்சியுமே தருகிறது. அதை மனதிலே, அதாவது நமது மூளையிலே பதிவு செய்து கொள்கிறது தானாகவே. யாரும் அதில் செய்யவில்லை. கண்கள் தான் அதற்கு ஒரு உள்ளே செல்லக்கூடிய ஒரு இடம். அந்த கண்கள் தான் வெளியில் பார்ப்பதை ஒரு திரை வழியாக மனதிலே அது சென்றடைகிறது. அதனால்தான் நமக்கு அந்த ஞாபகமும் இருக்கிறது, மறதியும் இருக்கிறது. நாம் பார்ப்பது அனைத்துமே இயல்பாகவே இருக்கிறது, யாரும் உருவாக்கவில்லை. இப்பொழுதுதான் நாம் எல்லாம் இந்த கட்டிடங்களை உருவாக்குகிறோம், மரத்தை உருவாக்குகிறோம், எல்லாவற்றையும் உருவாக்குகிறோம். அதனால்தான் 2 விஷயங்கள் நாம் மறந்துவிடக்கூடாது. ஒன்று இயற்கை, 2வது செயற்கை. இப்பொழுது நாம் பார்ப்பது அனைத்துமே வீடாக இருக்கட்டும், கட்டிடங்களாக இருக்கட்டும், அல்லது மரங்களாக இருக்கட்டும், நாம் நட்டு வைத்தது தான். மலைகள் நாம் நட்டு வைக்கவில்லை, இயற்கையாகவே இருந்தது. கடல் இயற்கையாகவே இருந்தது. மீன்கள் இயற்கையாகவே இருந்தது. விலங்குகள் தானாகவே தோன்றியது. அதனுடைய குட்டிகளைத்தான் நாம் வளர்க்கிறோம். இங்கே ஒரு நாய் இருக்கிறது. இந்த நாயை யாரோ வளர்க்கிறார். அதனால் அதற்கு வேறோ ஒரு குழந்தை அந்த குட்டி நாயை கொண்டு வந்து அவர்கள் வளர்க்கிறார்கள். அதுபோல எல்லாமே நாம் வளர்க்கிறோம். செடியை வளர்க்கிறோம், கொடியை வளர்க்கிறோம், பூவை வளர்க்கிறோம், மரங்களை வளர்க்கிறோம். அதையெல்லாம் அதனுடைய விதையிலிருந்து நாம் கொண்டு வந்து செய்கிறோம். இயற்கையாகவே அது எல்லாமே தருகிறது. மரங்கள் தருகிறது, நிழல்கள் தருகிறது, கனிகள் தருகிறது, விதைகள் தருகிறது. எல்லாமே இயற்கையாகவே தருகின்றன. அதை நாம் தான் எடுத்து பயன்படுத்தி கொள்கிறோம். இயற்கையிலிருந்து மலையை உடைத்து சாலையை அமைத்து கொள்கிறோம். அதனுடைய கல்லை உடைத்து வீடை கட்டிக்கொள்கிறோம். மண் இயற்கையாக இருக்கிறது. அதை எடுத்து குழைத்து கல்லாக மாற்றி நாம் இன்று வீடு கட்டிக்கொள்கிறோம். இப்படி இயற்கை வளங்களை நாமே எடுத்துக்கொள்கிறோம் அல்லவா?
இயற்கை என்பது ஒரு புறம், செயற்கை என்பது மனிதன் உருவாக்கியது. எல்லாமே இன்று வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்துமே மனிதன் உருவாக்கியது தான். பயன்பாட்டிற்காக, தனக்காக, தன் குடும்பத்திற்காக. அது இன்று உலகத்தில் இருக்க அனைவருமே அதை பயன்படுத்துகிறார்கள். பொது நோக்குடன் செய்யப்பட்டது தான். எனவே விமானம் இருக்கிறது, செயற்கையாக தயாரிக்கப்பட்டது தான். அது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பயணிக்க முடிகிறது. அதை கற்றுக் கொடுத்தவன் மனிதன்தான். அதை பறவையை பார்த்தான், பறப்பதை பார்த்தான், ஏன் நம்மால் பறக்க முடியாது என்று முயற்சி செய்தான். என்று விமானம் பறக்கிறது, வானூர்தி என்கிறார்கள். எனவே இதையெல்லாம் இரண்டு விதமாக பிரித்து கொண்டால், ஒன்று இயற்கை, ஒன்று செயற்கை. இரண்டுமே நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்துள்ளது. இது இல்லை அது இல்லை என்று சொல்ல முடியாது. இரண்டுமே தேவைதான். எப்படி ஒரு உயிரும் ஒரு உடலும் ஒன்றாக இணைந்து இருப்பதோ அது போலத்தான்